வெளியில ஆரத்தி எடுக்கும் போது கண்ணடிக்கிற இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. நல்லாவே இல்ல சொல்லிட்டேன். உண்மையாவே நல்லா இல்லையா சார்? ஏய், நான் தான் நல்லா இல்ல சொல்லிட்டேனே. திருப்பி கேட்டா என்ன அர்த்தம்? என்ன சார் உங்களுக்கு பிடிக்கல அப்படிதானே? ஆமா பிடிக்கல. அப்போ அது பிடிக்கலன்னா இப்போ இப்படி அடிக்கட்டுமா? ஏய் வேணாம் வசு. யாராவது பார்த்தா ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடும் வசு. யூ see, நீங்க சொன்னீங்களே ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகணும்னு தான் நான் இப்படி எல்லாம் பண்றேன். ஏய் என் பெட்டு மேல உட்காராத. உன் மண்டையில கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஓ இதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்க நீ. சார் உங்களுக்கு என்ன பத்தி தெரியாதா? நான் எதா இருந்தாலும் என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்ன ஏதுன்னு பார்த்ததுக்கு அப்புறம் இத பண்ணலாமா வேண்டாமான்னு ஒண்ணுக்கு 100 தடவை நான் யோசிப்பேன் சார். அர்ஜுன் சார், அப்படி இருக்கும்போது நான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன்னா யோசிக்காம எப்படி சார் இதெல்லாம் பண்ணுவேன்? ஏய் வசு, உனக்கு எப்படிதான் சொல்லி புரிய வைக்கிறது? நல்லா கேட்டுக்கோ, எல்லாமே முடிஞ்சு போச்சு. அர்ஜுன் சார், எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நீங்க மத்தவங்க மாதிரி நீங்களும் நினைக்காதீங்க சார். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த முடிவு ஒரு முற்றுப்புள்ளி இல்ல சார். எல்லாரும் முற்றுப்புள்ளியா பாக்குறத நான் ஒரு ஆரம்ப புள்ளியா பாக்குறேன். முடியலையே. குழந்தை டயர்ட் ஆயிடுச்சு போல. அர்ஜுன் சார், இதுக்கே டயர்ட் ஆயிட்டா எப்படி? இன்னும் 25 பேஜ் டயலாக் இருக்கு. ஐயோ பயங்கர மொக்க காமெடி. சார் எப்பவுமே ஒரு முடிவுல நல்ல தொடக்கம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் சார் நான் சொல்றேன். கண்டிப்பா நீங்களும் நானும் நிச்சயமா ஒண்ணு சேருவோம். ஏன்னா எல்லாம் ஜெயிக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். பாத்தியா இவள என்ன பேச்சு பேசுறான்னு? வெளியில அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஆரத்தி எடுத்தா, இப்ப இந்த கோணவாய்க்காரி என்ன பேச்சு பேசிட்டு இருக்கா? ஊர் அடிச்சு ஒலையில போட்டு உலகத்தையே அப்படியே இடுப்புல சொருகிக்குவா போல இருக்கே. என்ன நடக்குதுன்னு என்னத்த பாக்குறது? இங்க பாருங்க அர்ஜுன் சார், நீங்க என் கல்யாணத்துல எவ்வளவு கணக்கு போட்டீங்க. எனக்கு ஊரு பூராவும் தேடி தேடி மாப்பிள்ள பாத்தீங்க. கல்யாணத்துக்கு ஒரு நல்ல நாளை பார்த்து நாளையும் குறிச்சிங்க. ஆனா இப்ப என்னாச்சு? என் கல்யாணமும் நடக்கல, உங்க கல்யாணமும் நடக்கல. இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஐயோ அர்ஜுன் சார், எதுக்கு இவ்ளோ கோவப்படுறீங்க? கொஞ்சம் சாஃப்டா பேசுங்களேன். என்ன அர்த்தம்? அது நம்ம காதல ஒண்ணு சேர்த்து வைக்கணும்னு அந்த கடவுளே நினைக்கிறாருன்னு அர்த்தம். ஆமா, கடவுளுக்கு வேற வேலையே இல்லையா? உனக்கு எனக்கு என்ன ஏஜென்ட் அவரு? ஐயோ என்ன சார் இப்படி பேசுறீங்க? இப்படி எல்லாம் பேசக்கூடாது. இங்க பாருங்க சார், இந்த நிமிஷம் வரைக்கும் நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லல? இல்ல. ஆமா, நீ சொல்றதுல எதுவுமே இல்ல சார். ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க. இந்த ஆமா இல்லன்னு சொன்னா என்ன சார் அர்த்தம்? உனக்கு எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல. சரி அர்ஜுன் சார், நான் உங்க வழிக்கே வரேன். இப்போ கடைசி ஒரே ஒரு விஷயம். இதுல நீங்க நினைச்ச மாதிரி கடவுள் ரிசல்ட் கொடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் நான் உங்க வழியிலேயே குறுக்க வர மாட்டேன். என்ன பண்ண போற? ஒரு சீட்ல அர்ஜுன் இனியான்னு எழுதுறேன், இன்னொரு சீட்ல அர்ஜுன் வசந்த்ரான்னு எழுதுறேன். நான் கூட எடுக்கல, நீங்களே கடவுளை வேண்டிக்கிட்டு நீங்களே ஒரு சீட் எடுங்க. அதுல அர்ஜுன் இனியான்னு வந்துட்டா? அர்ஜுன் இனியான்னு வந்துட்டா நான் உங்க வழியிலேயே வர மாட்டேன். சூப்பர். என் வழியை பார்த்துட்டு நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். பை. ஆனா அர்ஜுன் வசந்த்ரான்னு வந்துட்டா உங்க வழியில நான் நிறைய வருவேன். நீங்க சொன்னீங்களே இந்த கண் அடிக்க கூடாது, அப்புறம் முத்தம் கொடுக்க கூடாதுன்னு. அதுக்கப்புறம் நான் நிறைய கண்ணடிப்பேன். தெகட்ட என் காதல உங்ககிட்ட நான் சொல்லிட்டே இருப்பேன் சார். ஆனா இன்னொன்னு சொல்றேன் சார், எவ்வளவு சொன்னாலும் என் காதல உங்ககிட்ட சொல்றதுக்கு இன்னும் நிறைய உள்ளுக்குள்ள என்கிட்ட மிச்சம் இருக்கும் சார். மிச்சம் இருக்குண்டி, உனக்கு மிச்சம் இருக்கும், இஷ்டம் இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும். அப்பா என்ன நாடகம் போடுறா? நாடகம் போடுறதுக்கே பிறந்தவ போல இருக்கே.
மிச்சத்தை நீயே வச்சுக்கோ, எனக்கு வேணாம். வச்சுக்கிறேன். சரி பண்ணலாமா வேண்டாமா? என்ன சார் இப்படி யோசிக்கிறீங்க? சரி பண்ணிடலாம். ஓகே ஓகே. அர்ஜுன் சார் இந்தாங்க எடுங்க. நாம ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இவளை கரெக்ட் பண்ணிட வேண்டியதுதான். இனியா, அதுல உன் பேரும் அர்ஜுன் பேரும் தான் சேர்ந்து வரும். அப்படி வந்தா நீ எனக்கு 5000 ரூபாய் தரணும். அதான் எனக்கு தெரியுமே, இதுக்கு 5000 வேறையா? அடக்கஞ்ச பிசினாரி பாருங்க. அடிப்பாவி, இவகிட்ட ஒண்ணும் தேராது போல இருக்கே. இதுக்கெல்லாம் என் சோதிமணி இருக்கணும். ஹோட்டலுக்கு போய் நல்லா வாங்கி தருவான். பைசா பேராது போல இருக்கே. எடுங்க சார். ஐயோ பாட்டி. இரு. வேண்டாம், எனக்கு இது பிடிக்கல. இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. எனக்கு இதெல்லாம் பண்ண வேணாம். நான் இந்த கேமை ஆட மாட்டேன். என்ன அர்ஜுன் சார், நீங்க தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஓகேன்னு சொன்னீங்க. நான் கூட அஷூரன்ஸ்லாம் கொடுத்தேனே. இதுல மட்டும் அர்ஜுன் இனியானு வந்தா நான் உங்க வழியிலே குறுக்க வரமாட்டேன்னு சொன்னேனே, மறந்துட்டீங்களா? ஆமா, பாண்ட் பேப்பர்ல சைன் போட்டேன். எனக்கு பிடிக்கல, வேண்டாம். ஓ, அப்போ உங்க உள் மனசு சொல்லுது இதுல அர்ஜுன் வசுந்தரா தான் வரப்போகுதுன்னு, அப்படிதானே? ஏய், நான் விருப்பப்படலனா விட்டுறேன். எதுக்கு தேவையில்லாம நொய்யின்னு? சரி அர்ஜுன் சார், அப்புறம் உங்க விருப்பம். நான் என்ன உங்களை வற்புறுத்தியா இதெல்லாம் பண்ண வைக்க முடியும்? நான் கிளம்புறேன். சரி நான் கிளம்புறேன். என்ன, பாய். பாய். போயிட்டா பாட்டி. ஏய் வாடி இங்க பாரு. இப்படி பண்றீங்க? நீங்க யார வேணாலும் ஏமாத்தலாம், ஆனா அந்த கடவுளை மட்டும் ஏமாத்த கூடாது அர்ஜுன் சார். நான் ஏமாத்துனா? ஏய், ஆமா, இப்ப நீ வெளில தானே போன, எதுக்கு ரூமுக்குள்ள வந்த? அது அர்ஜுன் சார், நான் வெளிய போயிட்டு இருந்தேனா, திடீர்னு கடவுள் என்கிட்ட வந்து அர்ஜுன் சார் பேப்பர் எடுத்துட்டாரு, உன் கேமுக்கு சம்மதிச்சிட்டாரு, உடனே போன்னு சொன்னாரு. உங்களுக்கு இருக்கிற காசை வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்கு வேணா சிசிடிவி வச்சுக்கலாம், ஆனா கடவுள் இந்த உலகம் முழுக்க சிசிடிவி கேமரா வச்சிருக்காரு, தெரியுமா? நீயே ஒரு ஃப்ராடு. உன் சப்போர்ட்டுக்கு கடவுள் வரை எடுத்துக்கிறியா நீ? ஐயோ, அதெல்லாம் எதுக்கு சார்? சரி, இதுல என்ன இருக்குன்னு பாத்துருவோமா? வசு, அதெல்லாம் வேண்டாம், தயவு செஞ்சு கேள்தா. கொடுக்க மாட்டேன். ஏய் பாட்டி, கொடுக்க மாட்டேன். பாத்தியாடி இவள இவ்வளவு தூரம் ஏமாத்திட்டு உள்ள வந்து கபடி ஆடிட்டு இருக்கா. கபடி நீயும் இருக்கியே, உனக்கெல்லாம் இந்த சாமர்த்தியம் வருமா? ஏய் வசு, யாராவது பார்க்க போறாங்க வசு, தயவு செஞ்சு குடு வசு. கபடி விளையாடுறதுக்கா நான் இங்க வந்தேன். நான் ஆசிரமத்துல நிறைய கபடி விளையாடி இருக்கேன். ஐயோ, நீ தேரவே மாட்டடி, வேஸ்ட் பாட்டி. நானும் அதே தான் சொல்றேன். வேற யாரும் பாக்கிறதுக்கு முன்னாடி நானே பாத்துறேன். ஏய் வசு, ஏய் வசு விளையாடாத வசு, தயவு செஞ்சு குடு வசு. முடியாது அர்ஜுன் சார்.
அப்பாவி மாதிரி நடிக்கிறான். இப்போ நான் பார்க்கலாமா சார்? பாரு பாரு. நான் சொன்னேனே இல்லையா, அர்ஜுன் இனியான் தான் அந்த சீட்ல இருக்கும். எதுக்கு இந்த வேலை எல்லாம்? கொன்னடிப்பியோ, லவ் பண்ணுவியா? எதுக்கு இந்த வேலை எல்லாம்? வெச்சாம்பே அப்படி போட்டனா? அதுல அர்ஜுன் இனியா தானே எழுதிருக்கு. எனக்கு தெரியும், அத்தனை நடக்கும். ஐயோ குடு பாப்போம். என்ன ஆக்ஷன் கிங் ரியாக்ஷன் மாறுது? அர்ஜுன் சார், என்ன அர்ஜுன் சார், என்னென்னவோ பேசுனீங்க. எதுக்கு இவ்ளோ சிரிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க? இப்ப என்ன சார் ஆச்சு? கடவுளோட விருப்பம் இதுதான் சார். இது நடந்தே தீரும். இதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆமா, கடவுளுக்கு வேற வேலையே இல்ல. யார் யார் லவ் பண்றாங்கன்னு பார்த்து அவங்கள சேர்த்து வைக்கிறது அவருடைய வேலையா? சார், பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க திருமணம் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுதுன்னு? நம்ம திருமணமும் அப்படிதான் சார். நீங்க நம்புங்க, எல்லாம் தானா நடக்கும். ஏய், அதெல்லாம் நம்ப மாட்டேன், சுத்தமா நம்பவே மாட்டேன். அதுக்கப்புறம் உங்க விருப்பம் சார். வற்புறுத்தி எதையுமே வர வைக்க முடியாது, இன்க்ளூடிங் காதல். ஆனா உங்களுக்கு கூடிய சீக்கிரமே காதல் வரும் சார். நீங்க வேணா பாருங்களேன். பாத்தீங்களா, அந்த ஆண்டவனே சொல்லிட்டான். வரட்டா? ஐயோ, கல்யாணம் நடக்க போதுன்னு தெரிஞ்சே இவ ஓவரா பண்ணா. இப்ப கல்யாணம் நின்று வேற போச்சு. என்னெல்லாம் பண்ண போறாளோ? ஐயோ, பாத்தியா பாத்தியா பாத்தியா, என்ன ஆட்டம், என்ன பசப்பு. பெரிய பம்மாத்துக்காரியா இருப்பா போல இருக்கே. நீயும் இருக்கே. ஆச்சி, நான் உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். என்ன நான் பேசிட்டே இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி சில்றத்தனமான வேலையெல்லாம் செய்வீங்கன்னு நல்லாவே தெரியும். அப்புறம் இனியா மேடம், வெளியில அவ்ளோ பேசுனீங்க, பேப்பர்ல என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கல்ல? வசுந்தரா அர்ஜுன், எப்படி ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்குல்ல? அந்த ஆண்டவனோட விருப்பப்படி எங்க ரெண்டு பேரோட கல்யாணம் தான் நடக்கும். அது நடந்தே தீரும். நான் நடத்தி காட்டுறேன். வாய பத்தி அவளுக்கு. ஏய் ஏய் வசு, ஏமாத்திட்டல. வசுந்தரா ஏன் இப்படி பண்றா? மனசுக்குள்ள அவளுக்கு பயமே இல்லையா? கிடைக்கிற நல்ல வாழ்க்கைய உதறி தள்ளிடுவாளோன்னு பயமா இருக்கு. மா, சாப்பாடெல்லாம் அப்படியே இருக்கு, ஏமா சாப்பிடல? எனக்கு பசிக்கல வசு. மா, நீ எதை நினைச்சு மனசு போட்டு காயப்படுத்திக்காத. எப்படி வசு அப்படி இருக்க முடியும்? மனசுக்கு ரொம்ப பாரமா இருக்கு வசு. நல்ல வாழ்க்கை கிடைச்சும் நீ இப்படி அமைதியா இருக்கியே, விளையாட்டுத்தனமா இருக்கியோன்னு தோணுது வசு. ஐயோம்மா, நீயே என்ன புரிஞ்சுக்கலனா எப்படிமா? என்னோட வாழ்க்கைய அர்ஜுன் சார் கூட எப்படி அமைச்சுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியுமா. நீ எதுவும் கவலைப்படாத.
அர்ஜுன் சார் கண்டிப்பா என் கழுத்துல தாலி கட்டுவாருமா. அதுக்காக தான் இனியாவோட கல்யாணத்தை நடக்க விடாம அந்த ஆண்டவனை தடுத்து நிறுத்திருக்காருமா. அப்படிதான் வசு நானும் நினைக்கிறேன். ஆனா ஒரு விஷயத்துல நான் உன்னை நினைச்சு பெருமைப்படுறேன் வசு. நீ உண்மைய சொல்லலங்கிற வருத்தம் எனக்கு இருந்தாலும் அர்ஜுன் அம்மாவோட உடல் நலத்துக்காக நீ இவ்ளோ அமைதியா இருக்கியே வசு, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிம்மா, அந்த சந்தோஷத்தோடயே போய் சாப்பாடு எடுத்து வை, நான் வரேன். சரி வசு, வா. ஏ வசு, வசு ஃப்ராட் பண்றியா? கேக்கல. என்னது இது? ஒண்ணும் தெரியல. வா வா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? வா, பார் 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 பார். ஏய் வசு, கேக்குதா இல்லையா? ஏய் இங்க பாருடி. எவ்வளவு கத்திட்டு இருக்கேன்? கேக்கல. பேப்பர் பேப்பர். பாட்டி அடச்சி, நீ வேற. கேக்கல. ஏய் ஃப்ராடு, ரெண்டுத்துலயும் ஒரே பேரு. குச்சியத்து கடை நல்லா நோண்டி விடுறேன் பாரு. பொடி லூசு. பாத்தியாடி என்ன வேலையெல்லாம் பாத்திருக்கான்னு? நீயும் தான் இருக்கி, எதை சொன்னாலும் ஒரு இழவும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. பாரு, ஏதாவது பண்ணி ஆகணும் நீ. நீ அர்ஜுன் சார், என்னைக்கா இருந்தாலும் உங்களை மாத்தி என் கழுத்துல தாலி கட்ட நான் வைப்பேன். ரொமான்ஸ் லுக்கா விடுற, கோணவாய் மூஞ்சிய வச்சுக்கிட்டு ரொமான்ஸ் கேக்குதா உனக்கு? உன்னை ஏதாவது நான் பண்றேன் பாரு. அடியே இருடி, உன்னை வச்சுக்கிறேன். ஆனந்த், இப்ப நான் உங்களை நினைச்சுக்கிட்டு தூக்கம் வராம இருக்கேன். ஆமா, இப்ப நீங்க என்ன பண்றீங்க? எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதா வசுந்தரா சொன்னாங்களே, கவனிச்சிங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்? ஒருவேளை நாம பழகிறது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? சொல்லுடா என் செல்ல குட்டி பையா, சொல்லு. இப்ப நான் உனக்கு போன் பண்ண போறேன். இந்த நேரத்துல போன் பண்ணா என்ன நினைப்பாரோ? அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டாரு. அன்னைக்கு மாதிரி விடிய விடிய பேச ஆரம்பிச்சிட்டா நல்லா இருக்கும். நான் அவருக்கு குட்டி பையன்னு பேர் வச்ச மாதிரி அவர் எனக்கு ஏதாவது பேர் வச்சிருப்பாரோ? அப்படி பேர் வச்சிருந்தா என்ன பேர் வச்சிருப்பாரு? அதையும் போன் பண்ணி கேட்டுக்கலாம். அதுவும் நல்லா இருக்காது. போன் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்புவோம். ஹாய். இவ்ளோ நேரம் பார்க்காம என்ன பண்றாரு இவரு? நான் அனுப்புன மெசேஜ பார்க்காம அப்படி என்னதான் வேலை உங்களுக்கு? அம்மா மீனாட்சி, இன்னுமா சாப்பிட வரல? மணி 10 ஆச்சுமா. அப்பா, எனக்கு பசிக்கலப்பா, நீங்க சாப்பிட்டு தூங்குங்க, நான் அப்புறமா வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரி, சீக்கிரம் வாம்மா. ஒருவேளை ஆனந்த் தூங்கிட்டாரா? அதுக்குள்ளயா?